வணக்கம். திமுகவோட ஆட்சியை பற்றி சொல்கிறப்ப ஐயா ஸ்டாலின் சொல்லுவாங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிம்பாங்க. இந்த ஆட்சியை குறை சொல்ல கொம்பன் தேவையில்லை, நோஞ்சானே போதும். அவ்வளவு மோசமாக அந்த ஆட்சி நிர்வாகம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்ட ஒழுங்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனால் திமுக காரங்களே இதை ஒத்துக்குவாங்க, அவ்வளவு மோசமாக இருக்குது. பொதுவாக திமுகவோட ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்காது, ரவுடிசம் தலை தூக்கும், வன்முறை வெறியாட்டங்கள் அரங்கேற்ற செய்யப்படும் அப்படின்னு சொல்றது உண்டு. அது ஒரு பொது புத்தி போல இருக்கு, சும்மா சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு கூட நான் கூட நினைச்சது உண்டு. ஆனா இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல அது 100க்கு 1000 மடங்கு சரியானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு நாளை கொலை அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படாம நம்ம ஒரு நாளை முடிக்கிறது இல்லை. அவ்வளவு கொலை, அவ்வளவு ஆணவ கொலைகள், அவ்வளவு வன்முறைகள் சர்வ சாதாரணமாக நடக்குது. மதுரையில் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதை வசிக்கக்கூடிய அந்த தெருவில் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்படுறாரு. இங்கே தலைநகர் சென்னையில் நாடறியப்பட்ட ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மக்கள் புழங்கக்கூடிய வீதியில் சர்வசாதாரணமாக கொலை செய்யப்படுறாரு. இதே போல் பல கொலைகள், சாதாரணமாக பல கொலைகள் நடக்குது. அதே போல் ஒரு பக்கம் அரசு மது விற்குதுன்னா முறைகேடாக மது விற்பனை செய்யப்படுது. 24 மணி நேரமும் மது கிடைக்குது. அப்புறம் கள்ளச்சாராயத்தோட பெருக்கம், அப்புறம் கஞ்சா, அபின் போன்ற போதை வஸ்துக்கள், போதை அந்த பொருட்கள், அது எல்லாமே கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடைக்கோடி வரைக்கும் போதை பொருட்களின் புழக்கம் இருக்கு, கடைக்கோடி வரைக்கும். இதோட நீட்சியாக தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அவ்வளவு மோசமா இருக்கு, சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு மோசமா இருக்கு. அதுல ஓமந்தூரார் மருத்துவமனைக்குள்ள புகுந்து ஒருத்தன் மருத்துவரை குத்துறான். ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள புகுந்து ஒருத்தன் ஒரு ஆசிரியை குத்தி கொலை செய்றான். நீதிமன்ற வாசல்ல வழக்கறிஞரை ஒருத்தன் வெட்டி வீழ்த்துறான். இப்ப சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம், அந்த வளாகத்துக்குள்ள 19 வயது நிரம்பிய ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான். இதை போல ஒரு கேவலம், இழிநிலை எங்கேயாவது உண்டா? தமிழ்நாட்டோட முதன்மைத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம். அதுவும் நகரத்தோட முக்கியமான பகுதிகளில் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துக்கு எதுக்க காந்தி மண்டபம் இருக்கு, பக்கத்திலே ஆளுநர் மாளிகை இருக்கு. இந்தியா முழுக்க இருந்து மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. எல்லாரும் கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஒரு உச்சபட்ச கவனம் பெறக்கூடிய இடம். அந்த வளாகத்துக்குள்ள ஒரு மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான்னா இது எவ்வளவு பெரிய துயரம். மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதே போல ஓடுகிற பேருந்துல நிர்பயாங்கிற ஒரு மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த வன்கொடுமைகளில் சம்பந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் இறந்து போயிட்டாங்க. இங்க இறந்து போகல. அதனால முக்கியத்துவம் இல்லாமல் இதை தவிர்த்தக்கூடாது. இந்த வன்கொடுமைக்கான நீதியை நிலைநாட்டணும், இதை விடவே கூடாது. இதுல அதிமுக போராடுது, அண்ணாமலை அவர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு, சாட்டை எடுத்து அடிச்சுக்க போறாரு, இதெல்லாம் அரசியல். இதுல அரசியல் பண்றாங்க, அதெல்லாம் வேண்டியில்லை. அதெல்லாம் நம்ம கூட அந்த அந்த பக்கம் கூட போக தேவையில்லை. நீதி நிலைநாட்டப்படணும், அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும். அந்த பெண்ணு அந்த வளாகத்தோட உள்ள தன்னோட ஆண் நண்பரோட பேசி கொண்டிருக்கா. பேசி கொண்டிருக்கிறப்ப அங்கே ஞானசேகர்னு ஒரு பொறுக்கி பையன் உள்ள அவங்க தனிமையில் இருக்கிறத படம் பிடிச்சு அவங்கள அச்சுறுத்தி அந்த பையனை விரட்டி விட்டுட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை பண்ணியிருக்கான். அவன் அந்த வளாகத்துக்குள்ள இருப்பதற்கான தேவை என்ன? அவன் ஆசிரியர் இல்லை, அதிகாரி இல்லை, அங்கே பல்கலைக்கழகத்தில் பணியாளர் இல்லை. எந்த அடிப்படையில் உள்ள போனான்? இரவு 8 மணிக்கு அவனுக்கு என்ன வேலை? அப்போ இந்த செயலை அவன் செய்கிறான்னா, வன்கொடுமை செஞ்சோம்னா அந்த பெண்ணு போய் சொல்லிடுவா அப்படிங்கிற பயம் கூட இல்லாம அவன் வன்கொடுமை செஞ்சான்னா, அப்ப இதை அவன் தொடர்ச்சியான செயல்பாடாக ஒரு வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்கான். அவனுக்கு பின்புலத்துல அதிகாரம் இருக்கிற துணிவுல தான் சர்வசாதாரணமா செய்யறேன். நீங்க மற்ற வன்கொடுமையை பாருங்க, வன்கொடுமை பண்ணிட்டு கொண்டுறான், ஏன்னா பயந்துக்கிட்டு, ஏன்னா வெளில போய் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. இவன் அந்த பெண்ணை வன்கொடுமை பண்ணிட்டு விட்டது காரணம் அதிகாரம் பின்புலத்தில் இருக்கு, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அசைக்க முடியாத அசட்டுத்தனமான திமிர், துணிவு. அப்ப அந்த துணிவு எங்கேருந்து வருது? அவன் தொடர்ச்சியா இதே போல பல பேரை மிரட்டி அச்சுறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு பண்ணியிருக்கான், உள்ளாக்கியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அதுவும் இல்லாம அவன் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி.
2011 தொடங்கி 2019 வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு அந்த பல்கலைக்கழகத்தோட வளாகத்துக்குள்ள என்ன வேலை? அவன் எதுக்கு போனான்? காவல்துறை என்ன பண்ணுது, உளவுத்துறை என்ன பண்ணுது? இப்படி சரித்திர பதிவேடு குற்றவாளியை கண்காணிப்பதான உளவுத்துறையோட பணிகள்ல ஒண்ணு. அதை செய்யாம எப்படி கோட்டை விட்டுச்சு? அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்க அது. அதுக்குள்ள சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னா இது வெக்கக்கேடு இல்லையா? கேவலம் இல்லையா? இந்தியா முழுக்க இருந்து மாணவ மாணவிகள் படிக்கிறதா சொல்றாங்க. இனிமே படிக்க வருவாங்களா? சென்னை அண்ணா யூனிவர்சிட்டினா ஃபேமஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்ப வேற மாநிலங்கள் வருவாங்களா? ஒருபோதும் வரமாட்டாங்க. சென்னையோட மைய பகுதியில் முதன்மைத்துவம் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இந்த கொடுமை அரங்கேறும்னா தமிழ்நாட்டோட மானம், தமிழ்நாட்டோட நிலைமை சந்தி சிரிச்சு போய் நிற்காதா? எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம்! அவன் எந்த துணியில பண்றான்னா அவன் ஒரு திமுக காரன். அந்த ஞானசேகரங்கிறவ பொறுக்கி திமுக காரன், கோட்டூர்புரத்தை சேர்ந்த திமுகவோட நிர்வாகி. இன்னைக்கு பார்க்குறப்ப அவ்வளவு புகைப்படங்கள் வருது. அவன் உதயநிதி பக்கத்தில் இருக்கான், மாசு பக்கத்தில் இருக்கான், அப்புறம் பல பேரோட பக்கத்தில் நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? இன்னைக்கு ரகுபதி சொல்றாரு, அமைச்சர் ரகுபதி. அதே போல அந்த பக்கம் கோவி ஸ்டேடியன் அவர் சொல்றாரு அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. துரைமுருகன் சொல்றாரு திமுகவுக்கும் அந்த பையனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு. சம்மந்தம் இல்லாம தான் பக்கத்தில் நிற்கிறானா? உதயநிதி பக்கத்தில் எல்லாரும் போய் நின்ற முடியுமா? வாய்ப்பு இருக்கா? மாசுவுக்கு எல்லாரும் போய் அந்த பக்கத்தில் நின்ற முடியுமா? புகைப்படம் எடுத்த முடியுமா? சர்வசாதாரணமா? எப்படி? தொடர்ச்சியா எல்லா நிகழ்வுலையும் பங்கேற்கிறான். அந்த திமுகவோட பொதுக்கூட்ட துண்டறிக்கையில டி ஞானசேகர் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. இப்ப என்னன்னா அவன் திமுக காரன் இருக்கான்னா ஐயா ஸ்டாலினோ ஐயா உதயநிதியோ சொல்லி அவன் போய் செஞ்சான் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம திமுக தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்ல வரல. ஏன்னா ஒரு வெகுமக்கள் இயக்குங்கிறப்ப எல்லாரும் தான் உள்ள வருவேன். எல்லாரையும் கண்காணிக்க முடியாது, எல்லாரையும் பின்தொடர்ந்து கொண்டிருக்க முடியாது. தப்பு பண்ணா அவனை நீக்கிறது, அதான் நடைமுறை, அதான் பண்ண முடியும். அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப திமுக தலைமையை உத்தரவிட்டு அந்த வேலை செஞ்சான்னு நம்ம சொல்ல வரல. ஆனா எந்த துணிவுல செஞ்சான்? அவன் முதல் முறையா அதை செய்யல. தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுது தொடர்ச்சியா பல தடவை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான், அவனை தண்டிக்கல, அதன் விளைவாக தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப தொடர்ச்சியா அந்த சம்பவத்தை அரங்கேற்றி கொண்டிருந்தான்னா எந்த துணிவுல பண்ணா? எந்த துணிவுல? திமுக பின்புலத்திற்குங்கிற ஒரே துணிவு தான். நீ சொல்ல போனா விருகம்பாக்கத்துல ஒரு பொதுக்கூட்டம், திமுகவோட பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர்கிட்ட திமுகவோட இளைஞர்களை சேர்ந்த 2 நிர்வாகி பாலியல் சிண்டல் பண்ற. அந்த பாலியல் சிண்டல் பண்ணவனை கைது பண்ண முடியலங்க. பெண் காவலர் மீது கை வைத்த திமுகவை சேர்ந்த பொறுக்கிகளை கைது பண்ணாம அதுக்கு பிறகு அரசியல் அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து கடைசியா ஒரு வழியே இல்லாத நிலைமையில தான் அந்த 2 பேரையும் கைது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கைது பண்ணாம அந்த காவல் நிலையத்தில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரை கட்ட பஞ்சாயத்து பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு. பொதுவெளியில் பெண் காவலர் மீது கை வைத்து அவமானப்படுத்தி மானவங்கப்படுத்திய பொறுக்கிகளை கைது பண்ணாம வெளில விட்டு பெரிய நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து அறிக்கை கொடுத்து கேள்வி எழுப்பிய பிறகு ஒரு வழியே இல்லாம அவனுக்கு உள்ள போட்டாங்க. அந்த துணிவு தான் இந்த ஞானசேகரங்களை பொறுக்கிக்கும். திமுக நம்மளை காப்பாற்றும், திமுக பின்புலத்தை இருக்கு அப்படிங்கிற துணிவு தான். அதனாலதான் இந்த வேலை செஞ்சிருக்கேன். இந்த என்ன கொடுமைன்னா பொதுவா இது போல மானபங்கப்படுத்தப்படுற பாலியல் சிண்டலுக்கு, பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த மான அவமானம் அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த 19 வயது திரும்பி அந்த தங்கை துணிவோடு அவங்க போய் புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில். அப்ப என்ன பண்ணணும்? அவங்களுக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டியது தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் பொறுப்பு, கடமை. ஆனா காவல்துறை என்ன மாதிரி வேலை பார்க்குதுன்னா அந்த பெண்ணு தன் மீது தன் மேல இவ்வளவு பெரிய அந்த பெண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன்னு அவங்க தயக்கம் இல்லாம ஒரு என்ன சொல்றது அவ்வளவு துணிவோடு போய் புகார் கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் புகார் கொடுப்பதே அடிதிலும் அடிது. இப்படி பெண்கள் புகார் கொடுக்க மாட்டாங்கிற துணிவுல தான் பல பொறிகள் இந்த வேலையில செய்யறேன். அப்ப அந்த பெண் துணிவோடு புகார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த புகாரை பெற்றுக்கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுத்து நீதியை நிலைநாட்டியிருக்கணும். ஆனா இந்த திமுக அரசு, கேடுகட்ட திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த பெண்ணு எஃப்ஐஆர் கொடுத்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த விவரங்கள், அந்த பெண்ணோட பேரு, தொலைபேசி எண்ணு, அவங்களோட அப்பா பேரு, முகவரி எல்லாத்தையும் பகிரங்கப்படுத்திருச்சு. இது கேவலம் இல்லையா? ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, சென்சிட்டிவான கேஸ். இந்த வழக்கில் கூட இந்த ரகசிய தன்மையை
அந்த பாதுகாப்பு தன்மையை இந்த அரசு கடைபிடிக்காதுன்னா என்ன கிடைக்க போகுது? இதுல கூட கடைபிடிக்க முடியாது, என்னங்க பண்ண போறீங்க? பல்கலைக்கழகத்தோட வளாகத்துக்குள்ள ஒரு மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா, அவ போய் புகார் கொடுத்திருக்கான்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சிக்கல் பிரச்சனை. அப்ப எவ்வளவு கவனத்தோடு அணுகணும். அப்ப அதுல தொடர்புடைய அந்த பெண்ணோட தனிப்பட்ட விவரங்கள் வெளில வந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு பெரிய சிக்கல் வராதா? தனிப்பட்ட முறையில மிரட்டலும் அச்சுறுத்தலும் வராதா? அந்த பின்புலம் எல்லாம் பகிரங்கப்படுத்தினா அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இதுல காவல்துறை அதிகாரி அருண் ஐயா சொல்றாங்க, தொழில்நுட்ப கோளாறுனால வெளில போயிருக்கும், இல்லைன்னா அந்த பெண் தரப்புலையும் வந்து வெளியாச்சான்னு நாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எந்த பெண் பாதிக்கப்பட்டாலோ பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளி குண்டலயத்துல ஒரு கேவலத்தனமா வேலை நடக்குது. இதைத்தான் வந்து ஐயா அருண் சொல்றாங்க, அந்த பெண் தரப்புலேருந்து வெளியாச்சான்னு பார்ப்போம் அப்படின்னு. தொலைக்காட்சி புதிய முறை விவாதத்தை பார்த்தா அந்த விவாதத்தில் வந்து சொல்றாங்க, அந்த பெண் வந்து ஆண் நண்பரை வந்து சரியா தேர்வு பண்ணல, சரியா தேர்வு பண்ணிருக்கணும், அந்த பையன் விட்டுட்டு ஓடிட்டான் பாருங்க. அப்ப பெண்கள் வந்து காதலிக்கிறப்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த பெண் பாதிப்புக்கு உள்ளானாலோ அந்த பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு இழிவான போக்கு நடக்குது. அப்ப ஒவ்வொரு முறையும் இந்த பெண்ணு வந்து பாதிக்கப்படுறான்னா அவ வெளில வந்து புகார் கொடுப்பதற்கு, நீதி கேட்பதற்கு, முறையிடுவதற்கு தயங்கிறது காரணமே யாரு வந்து பாதிக்கப்பட்டாலோ அவளை நோக்கியே வந்து கேள்வி கணைகள் பாயும், அவளை நோக்கிய விரல்கள் நீடும். இங்க ஒரு வசனம் வச்சிருக்காங்க, அதாவது முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் இங்க வந்து சேதாரம் ஒருத்தருக்கு தான், கண்ணாடி மேல கல்லு பட்டாலும் கல்லு மேல கண்ணி பட்டாலும் சேதாரம் ஒண்ணுக்கு தான், ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா. இது போன்ற அற்பத்தனமான, அபத்தமான, கேவலமான, வைக்கிரமான ஏதாவது உதாரணத்தை சொல்லி அந்த பெண்களை கொச்சப்படுத்துவாங்க. இதன் விளைவாக தான் பெண்கள் வர்றதில்லை. இன்னைக்கு ஒரு பெண் மனமும் வந்து அவ வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை, கொடுமையை வெள்ள சொல்லியிருக்கா. அதை கூட அந்த ரகசியத்தன்மையை கூட பாதுகாக்க அந்த அரசுக்கு துப்பு இல்லைன்னா இந்த அரசோட நோக்கம் என்ன? அந்த ஞானசேகரங்கிறவனை வந்து இப்ப பிடிச்சிருக்கு, பிடிச்சு கையை ஒடிச்சிருக்கு, காலை ஒடிச்சிருக்கு. இந்த கையை ஒடிச்சு காலை ஒடிச்சதுக்கு மக்களுக்கு கோபம் வரும், அதிருப்தி வரும். அந்த அதிருப்தியை, கோபத்தை மட்டுப்படுத்த, தணிக்க கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு ஒரு புகைப்படத்தை எடுத்து போடுறீங்க. இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்குது, PNS 2023 பிரிவு 71 படி நீங்க வழக்கு போடணும்னு சொல்லுது. அந்த வழக்கின் படி அவனுக்கு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த தண்டனை கிடைப்பதை உறுதி செஞ்சு அந்த பெண்ணுக்கான நீதியை நிலைநாட்டுவது, அந்த பெண்ணோட ரகசிய தன்மையை வந்து வெளியே கசிய விட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது தான் உண்மையான நீதியா இருக்க முடியும். அந்த நீதியை பெற்றுத்தர வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதுக்கு வந்து சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கான இயற்கை நீதியை பெற்றுத்தரட்டும். இல்லை அரசியல் பண்றது அதெல்லாம் அப்புறம், நீதி கிடைக்கட்டும். நீதி கிடைக்கிற வரைக்கும் பேச்சு தான் ஆக்கணும். அது வரைக்கும் இது அரசியலாக்கப்படணும். அரசியலாக்கப்பட்டாதான் இதுக்கு ஒரு நிர்பந்தம் வந்து, அழுத்தம் வந்து அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கும். மற்றபடி இதுல திமுக அரசு நடந்து கொண்ட விதம் கேவலத்தின் கேவலமானது, இழிவானது. அவன் திமுக காரங்கிறதுனாலையோ இந்த வேலையெல்லாம் செய்தோ அப்படிங்கிற சந்தேகிக்க தோணுது. ஏன்னா திமுகவோட வரலாறு அப்படி. பொதுவாக சொல்லுவாங்க, எல்லா தீமையின் தொடக்கம் வந்து திமுக தான் இருக்கும் அப்படின்னு. அது எப்போதும் பொய்த்து போகல. இந்த தீமையின் தொடக்கமும் திமுக தான்.